ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஈவினிங் வந்து ஒரு பழைய காலத்து கார் வந்து மவுண்ட் ரோட்ல வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த காரை சுற்றி எல்லாரும் போய் வேடிக்கை பார்த்தாங்க. அது அதை போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நார்மலாக யூஸ்வலாக ஒரு பழைய காலத்து கார் வந்ததுன்னா எல்லாருமே போய் அது ஃபோட்டோ எடுக்கவும் பண்ணுறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 1950லேருந்து 60 வரைக்கும் தான் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் அந்த காரை வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கார் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்லி அப்புறம் கிட்ட போய் பார்க்கும்போது நானும் போய் ஃபோட்டோ எடுத்து கிட்ட போய் பார்க்கும்போது தெரியுது அது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரு. அந்த மாதிரி நம்ம வந்து பழைய காலத்துல ரோல்ஸ் ராய்ஸ் கார் நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா லான்ச் பண்ண கார் மாதிரி சூப்பரா இருக்கு. அதோட ஷைனிங்கா இருக்கட்டும், சவுண்டே ஒண்ணுமே கேட்கவே இல்லை. அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம், ரேடியோ சிஸ்டம்ஸ், அப்புறம் லெதர் ஃபினிஷிங் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. லைட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையா பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த வண்டி வைப்ரேஷனே எதுவுமே ஆகவே இல்லை. அது பாட்டுல சவுண்டே இல்லாம தான் இருந்தது. அதனால எல்லாரும் போய் அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. எந்த வருடம் முதல்ல அவங்களோட கார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னு தெரியுமா? 1904 ஆரம்பிச்ச அவங்களோட பயணம் இன்னி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்றதுனால அந்த கார்கள் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கஸ்டமைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு லேண்ட் வாங்கி நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா கிச்சன் எங்க வைக்கணும், பாத்ரூமு, ஹாலு, ஹாலில் வந்து டிவி ஸ்டாண்ட் எங்க வைப்பீங்க, எனக்கு வந்து இத்தனை செல்ஃப் வேணும், இந்த லாஃப்ட் வேணும், இந்த மாதிரி நம்ம சொல்லி கஸ்டமைஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே போல இந்த கார்களை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து செஞ்சு வாங்கிக்கலாம். இதனால வந்து அவங்க ரோபாட்டிஸ்டிக்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணல. அவங்களே ஹேண்ட் மேடா பண்றாங்க. ஏன்னா ரோபாட்டிக் பண்ணோம் அப்படின்னா ஒரே மாடல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணா ரோபாட்டிக் யூஸ் பண்ணலாம். இது வந்து கஸ்டமைஸ் பண்றதுனால ஒரு கார் மாதிரி இன்னொரு கார் இருக்காது. அதனால வந்து எல்லாமே வந்து ஹேண்ட்மேட்ல தான் இவங்க பண்ணுவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு காரும் அவங்க வந்து செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல இருந்தாச்சும் அவங்க டைம் எடுத்துப்பாங்க. பிளஸ் வந்து நம்ம என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து அதை ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க. 2024ல இவங்க லான்ச் பண்ண ஸ்பெக்டர் அந்த கார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது இவி கிட்டத்தட்ட இல்லை இவியில அவங்க வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து இவியில வந்து இறங்கிடுச்சு. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து 24 இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெக்டர் கார்ல இருந்து அவங்க வந்து இவியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இது மாதிரி அவங்களோட முன்னாடி 22ல பார்த்தீங்கன்னா போட் டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ். அதோட விலை பார்த்தீங்கன்னா 230 கோடி. 230 கோடிக்கு அந்த கார்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கார்ல என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து சாதாரணமா அதுக்குள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்த கிளாஸஸ்லாம் வந்து அதுலயே வச்சு நம்ம போனோம் அது வந்து எதுவும் ஆகாது, மழை கொடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் அதோட விலை பார்த்தீங்கன்னா 230 கோடி. இந்த விலைக்கு வேற கார்கள் வந்து நம்ம
இவ்வளவு விலை கொடுத்து இந்த கார்கள்லாம் யார் வாங்குவா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிற நிலைமையில இத்தனை இதனோட விலைகள் பாத்தீங்கன்னா 230 கோடி எல்லாமே ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்படி இருந்தும் இதெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு இந்தியால பாத்தீங்கன்னா தனுஷ், விஜய் அவங்கெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அம்பானி இவங்கெல்லாம் வந்து ஒரு கார் 2 கார் அப்படி வச்சிருக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் பிரைஸே வந்து இது ஒரு 6 கோடி ரூபாய் போறதுனால இந்த இந்த கார்கள் வந்து ஒரு கார் 2 கார் வேணா வச்சுக்கலாம். பட் ஆனா உலகத்திலேயே அதிகமான கார் கலெக்ஷன்ஸ் வந்து யார் வச்சிருக்காங்க, அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் வந்து அதிகமா யார் இந்த உலகத்துல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த கிங் ஆஃப் சுல்தான். இவர்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 கார் வந்து இவர் வச்சிருக்காரு. அது இல்லாம 600க்கு மேற்பட்ட கார்கள் வந்து இவர்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இருக்கு. இந்த கார்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் அவர் வச்சிருக்காரு. 600 மேற்பட்ட கார்கள் அப்படின்னா இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 கோடி கிட்ட வருது. ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து எதுவுமே சீப்பா ஒரு காருமே லான்ச் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அவங்க ஹிஸ்டரியில வந்து 1965ல இருந்து 80 வரைக்கும் அவங்க வந்து சில்வர் ஷேடோ அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட விலை பாத்தீங்கன்னா அப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து $16,000 அப்படின்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில தான் அவங்க அந்த கார் வந்து விட்டுருக்காங்க. அதே போல உலகப்போர் வந்து அவங்க அந்த உலகப்போர் சமயத்துல வந்து அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆயிருக்கு. அந்த டைம்லயும் வந்து அவங்க கொஞ்சம் கம்மியா தான் வித்துருக்காங்க பேண்டம் கார்ஸ்லாம். நம்ம எவ்வளவுதான் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து பெருமையா பேசியிருந்தாலும் இவ்வளவு காஸ்ட்லி அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க, அது வந்து நல்லா நல்லா எல்லாரும் பார்த்து ஸ்மூத்தா போகும் எதுவானாலும் பேசியிருந்தாலும் ஜெய்சிங் பிரபாகர் அப்படின்ற ஒரு ராஜா அவரோட கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை பத்தி பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா 1920ல வந்து அவர் வந்து லண்டன் போயிருக்காரு. லண்டன்ல வந்து அந்த ஷோரூம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஷோரூம் உள்ள போய் கார் வாங்கலாம் என்னன்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு போகும்போது அந்த கார் ஷோரூம்ல போயிருக்காரு. ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இவர் வந்து உள்ள தெரியாம வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிச்சிடுறாங்க அங்க இருக்கிற வேலையாட்கள். வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே இதுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஷோரூமுக்கு ஒரு தகவல் அனுப்புறாரு. இந்த மாதிரி நான் ஒரு ராஜா வந்து வர போறாரு, ராஜா வந்து கார் வாங்க போறாருன்னு மட்டும் தகவலை சொல்லிட்டு அவருடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு அவருக்கு தேவையான நகைகள் ஒரு ராஜா எப்படி தோரணையா இருப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணி நகைகள்லாம் மாட்டிட்டு அந்த ஷோரூமுக்கு திருப்பி போய் அந்த ஷோரூம் உள்ள போகும்போது அந்த ராஜா வராருன்னு தகவல் கேட்டோன்னே அவருக்கு தேவையான கார்பெட் எல்லாம் போட்டு அவருக்கு மரியாதை கொடுத்து உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஆனா வந்திருக்கிறது அதே ஆள் தான். அவர் வந்து 6 கார் புக் பண்ணியிருக்காரு. இந்த 6 காரும் வந்து அவருக்கு கப்பல் வழியா இந்தியாவுக்கு வந்திருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னாலே பெரிய விஷயம். 6 கார் வந்து ஒரு ராஜா இந்தியாவில வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த காருகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் வழியா வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஆளும் வந்து துணையா வந்திருக்காங்க. இந்தியாவில வந்து அந்த காரை வந்து அவர் ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா குப்பைகள் அள்ளுறதுக்காக அந்த காரை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. இந்த விஷயம் வந்து இந்த பிரிட்டிஷ் சைடு வந்து பரவிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கு போனோடனே டெலிகிராம்ல அவருக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த கார்கள் வந்து இது மாதிரி இது பண்ணீங்கன்னா எங்களோட மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும், தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கான மதிப்பு வந்து நேர்ல கேட்கணும்னு சொன்னேனே அவர்கிட்ட ஒரு டெலிகிராம் அடிச்சு வந்துட்டு இந்த மாதிரி எங்களோட கார்களை இது மாதிரி பண்ணீங்கன்னா எங்களோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சிரும், நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அந்த கம்பெனில நடந்த அந்த இன்சிடென்ட் அவர் சொல்லியிருக்காரு. அவர் உள்ள நுழையும் போது அவருக்கு ஏற்பட்ட அவமானம், இந்த மாதிரி மனுஷனை மதிக்காம இது மாதிரி பண்ணிருந்த ஒரு விஷயத்த அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து அந்த தப்பை உணர்ந்துட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர் வந்து அந்த கார்கள்ல இருக்கிற அந்த தொடப்பம் அதெல்லாம் வந்து நீக்கியிருக்காரு. இது வந்து யூடியூப்ல வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஜெய்சிங் ராஜா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பரவலா வந்து பேசப்பட்டு இருக்கும். ஆனா இது முற்றிலும் பொய். ஆக்சுவலா முற்றிலும் பொய்ன்னு சொல்ல முடியாது, பாதி பார்ட்டு தான் உண்மை, பாதி பார்ட் பொய். என்னன்னா எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் கார்லயும் வந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்டிசி வந்து அந்த சிம்பிள் லோகோ இருக்கும். ஆனா இந்த கார்ல பாத்தீங்கன்னா நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஆஃப் எக்டிசி வந்து இருக்காது. அது இல்லாம இது வந்து 1934ல வெளிவந்த ஃபோர்ட் பேண்டான் அப்படின்ற ஒரு கார் தான். இந்த கார் தான் அவர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப எப்படி அந்த தொடப்பம் வந்து முன்னாடி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த தொடப்பங்கள் அந்த காலகட்டத்துல கோல்டு வார்ல நிறைய ஆணிகள், குப்பைகள், கண்ணாடி தூள்கள் வந்து ரோட்ல இருக்கும். ஏன்னா அப்போ வந்து குதிரை வண்டியை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. குதிரை வண்டியில இருக்கிற
ஆணி, அதாவது லாடம் அடிப்பாங்க. அந்த ஆணி அது அவுந்துருச்சு, அந்த லாடம் அவுந்துருச்சு அப்படின்னா, அந்த லாடங்கள் வந்து ரோட்ல இருக்கும். அதிகமா புழக்கத்துல இருக்கிற அந்த லாடங்கள், ஆணிகள் அதெல்லாம் வந்து கார்கள் வந்து டயர வந்து அடிக்கடி பஞ்சர் ஆக்கி விட்டுரும். இதனால இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்க வந்து ராஜா வந்து அந்த இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா, அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்துவாங்க. இதுக்கு ஒரு மாற்று வழியாக தான் தொடப்பத்தை எடுத்து முன்னாடி வச்சு அந்த கார்ல வந்து வச்சிருக்காங்க. அதாவது கார் போச்சுன்னா அது கிளீன் பண்ணிட்டே போகும். அப்ப வந்து ஓரளவுக்கு ஆணிகள், கண்ணாடிகள வந்து குத்தாம நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா பண்ணியிருக்காரு. இந்த ஃபோர்ட் பேண்டன் கார் வந்து 1934ல வெளிய வந்திருக்கு. இந்த கார தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆனா, இந்த கதைய வந்து அப்படியே திரிச்சு, இந்த தொடப்பத்த வச்சு ஒரு கதையா வந்து மேக் பண்ணி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, அ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னா, ராஜ குடும்பத்துல தான் இருக்கணும். அவங்க 3 தலைமுறையா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருக்கணும். அவங்கள்ட்ட இதெல்லாம் பார்த்து தான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரே வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை. 1904ல வந்து தயாரிச்சதுல இருந்து இங்கிலாந்துல ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துல இருந்தவங்க பேண்டம் கார்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து கஸ்டமைஸ் இருக்கனால மத்த காரை கம்பேர் பண்ணும்போது அந்த கார் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால அந்த கார் தான் பேண்டம் கார்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அந்த பரம்பரையில இருந்து வரவங்களுக்கு அந்த பேண்டம் கார்ஸ் வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதனாலதான் அந்த வார்த்தைகள் அப்படி இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராஜ பரம்பரையில இருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இது வந்து அந்த காலகட்டத்துல இருக்கிற அந்த இங்கிலாந்துல இருந்த மன்னர்களுக்கு அது சூட் ஆகும். இப்போ வந்து அது மாதிரிலாம் கிடையாது. யார் வேணாலும் நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து வாங்கிக்கலாம். சென்னையில இந்த கார் பார்த்ததுனால சில தகவல்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. மேலும் இது போல நல்ல வீடியோக்குள்ள உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேப்பர் கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.